அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். இது எல்லாம் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் நாணயம். வாங்க பார்க்கலாம். இது ஒரு செட் காயின் 1/12 அணா. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இது 1/2 பைசா. பைசே இல்லை, இது ஒரு பைஸ், அரைத்துட்டு இதுக்கு பேர். அதுக்கு பேர் கால் அணா. இது அணா, இது அணா, இது பைஸ். 1/4 அணா. காயின் கண்டிஷன் இது 1934. அப்புறம் 1 அணா 1936. 1 மின்ட் தான். இது கொஞ்சம் ரேர் கேட்டகரி. அப்புறம் ஒரு 2 அணா 1925. அப்புறம் ஒரு 4 அணா 1919. அப்புறம் ஒரு 4 அணா 1920. அப்புறம் ஒரு 8 அணா 1919. நீங்கள் எங்கேனாலும் போய் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். 100% ஒரிஜினல் 8 அணா இப்படி தான் இருக்கும். 8 அணாஸ். இந்த சட்டை, கோட்டு, கிரீடம், எழுத்து, அந்த யானை எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இதில் நிறைய டூப்ளிகேட் நாணயம் வெளியே வந்துருச்சு. ஜார்ஜ் 5th கிங் எம்பரர். இது 10,000 ரூபா. வேணுமுன்னங்க வாங்கிக்கோங்க, தனியாக எடுத்து வச்சிடுறேன். 1924 அணா 1000 ரூபா ஒரு காயின். 1919 1000 ரூபா ஒரு காயின். 4 அணா. இது ஒரிஜினல் 4 அணா. 4 அணாங்கிறது இதுதான். இது எல்லாம் உங்களுக்கு ஒரு செட்டாக தரணும்னு நினச்சிருக்கேன் நான். அதனாலே இந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னர் பதிவு அதிகமாக போட மாட்டேன். இது கொஞ்சம் ரேர் கேட்டகரியாக இருக்கிறதுனால. இதில் ஒரு 1/12, 1/2, 1/4, ஒரு 1 அணா, ஒரு 2 அணா, எல்லாமே ரேர் கேட்டகரி. இந்த 1 மின்ட்டே இது ஒரே மின்ட்டு தான். மும்பை மின்ட்டு 500 இருக்குது இந்த காயின் ரேட்டு. யூஎன்சியர்னால் ரேட்டு 3000 ரூபா. இதெல்லாம் யூஸ்டு கண்டிஷன் தான். மொத்தம் 400, 500, 900, 1000, 1100, 1200 ரூபா இருக்குது இந்த ரேட்டு. இந்த 5 காயினோட ரேட்டுமே 1200 ரூபா இருக்குது. நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு 500 ரூபாயை குறைச்சிக்கோங்க. 700 ரூபா மட்டும் கொடுங்க. 700 மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த 5 காயின் உங்களுக்கு வந்துடும். 1/12 அணா, 1/2 பைஸ். மன்னர் பார்த்துக்கோங்க பின்னாடி. மன்னர் எப்படி கண்டிஷனாக இருக்காரா இல்லைன்னு பார்த்துக்கோங்க. என்ன 1/2, 1/12, இது 1/2, 1/4, 1 and 2. இந்த பக்கம் பார்ப்போம். இது நல்லா பளபளன்னு வரணும்னா வெளியே எடுத்து இந்த ஒரு ஸ்டாப்லர் மட்டும் உடச்சி இது வெளியே எடுத்துகிட்டு ஒரு விபூதி வச்சு லேசாக தேய்ச்சி மறுபடியும் உள்ளே வச்சுக்கோங்க. வெறும் 700 ரூபா இந்த 5 நாணயம் சேர்த்து ஒரு செட்டு. இது வேணும்னா 1000 ரூபா. அந்த 8 அணா வந்து 10,000 ரூபா. இது வந்து 10,000 ரூபா. இது ஒரு செட் காயின். இது 12,700 ரூபா அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இது எல்லாம் தந்துடுவேன். 700 ரூபா மட்டும் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அந்த 5 காயின் மட்டும் தருவேன். இது ஒரு நாணயம், வெள்ளி நாணயம். 27 கிராம் இதனுடைய வெயிட்டு. 1871 1921 வரைக்கும் ஜப்பான் நாட்டு மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட 1 எண். இதுக்கு பேர் 1 எண். இந்த இருக்கு பாருங்க, 1 எண். 406, 900. இது வந்து அந்த ஜப்பான் நாட்டினுடைய வருடங்கள். எனக்கு கிடச்சி ஒரு 25 வருஷம் இருக்கும். இன்றைக்கி தான் அந்த இதுலேருந்து வெளியே எடுத்தேன். நான் இது சைனா நாட்டு நாணயம்னே பக்குவம்னு வச்சுருந்தேன். பெரிய நாணயம், 27 கிராமில் உள்ள வெள்ளி நாணயம்.
நீங்கள் வலைத்தளத்தில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்படி வைக்கிறேன், ஒரு ஃபோட்டோ இப்போ நான் வச்சுருக்கேன்னா, இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை உங்களுடைய கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். எந்த நாட்டு நாணயம், என்ன நாணயம், என்ன மெட்டலு, என்ன டயாமீட்ரு, என்ன வெயிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை சர்ச் பண்ணிக்கணும். இந்த உள்ள ட்ராகன் ஓடுது, ட்ராகன், பெரிய ட்ராகன்னு, பூச்சி கீச்சில் அந்த பாம்பு கும்பலாம் இது உள்ள விளைஞ்சு போய்கிட்டு இருக்கும் நிறையா. இதெல்லாம் ஜப்பான் மொழி எழுத்துக்கள். இது சம்மந்தமாக ஒரு மணி நேரம் நானும் தொலைவி பார்த்தேன். உங்களோட சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. மன்னர் காலத்து நாணயம், நமக்கெல்லாம் சுதந்திரத்துக்கு முந்தி உள்ளது. இது குறிப்பிட்ட ஒரு வருடம் கிடையாது, ஒரு 1876 அதிலிருந்து 1921 வரைக்கும் இது மக்கள் புழக்கத்தில் அங்கே இருந்திருக்கு. முதல் உலகப்போருக்கு முந்தி, முதல் உலகப்போர் நடக்கின்ற சமயமெல்லாம் இந்த நாணயம் தான் புழக்கத்தில் இருந்தது. மெட்டல் சில்வர்னு அதிலே போட்டிருக்காங்க. இந்த நாணயத்தின விலை வந்து 36,000 ரூபா, 30,000 ரூபா, 27,000 ரூபா, 17,000 ரூபா அப்படின்னு அந்த ரேட்டு இதில் வந்து இது போட்டிருக்காங்க. அதாவது $485 போட்டிருக்காங்க அமெரிக்காவுக்கு. அப்போ $435, $376 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. 222 ஈரோ இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இது நான் அது கூடப்பட்டதும் சரி குறையப்பட்டதும் சரி 10,000 ரூபா கொடுத்தா இதை நான் கொடுத்துருவேன். 10,000 rupees இந்த ஒரு நாணயத்தினோட விலை. வெள்ளி நாணயம் 27 கிராம் எடை உள்ள ஜப்பான் நாட்டில் உள்ள மன்னர் காலத்தில் உள்ள ஒரு நாணயம். ரைட்டா? இது மாதிரி ஒவ்வொரு பொக்கிஷமாக வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா நான் எடுத்து வெளியே கொண்டு வரேன். இது இப்போ சேர்த்தது இல்லை, இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி 2000 சேர்த்தது, 24 சேர்த்தது. அது ஆல்பத்துலேருந்து இப்போ தான் ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி ஒரு 10 நாணயம் எடுத்து போட்டிருக்கேன். இது இன்றைக்கி ஒன்றுமே ஆராய்ச்சிக்கு உட்பட்ட நாணயங்கள், வெரி ரேர் காயின்ஸ். இந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னர் நாணயமே இது மாதிரி ஒரு 10 செட்டு தருவேன். ஃபுல்லாக ரேர் காயின்ஸ் எல்லாம் பத்திரப்படுத்தி ஆல்பத்தில் வச்சுருக்கேன். 200 நாணயம் வச்சுருக்கேன் இந்த ஆல்பத்தில். 200மே 5ஆம் ஜார்ஜ் மன்னர் நாணயம் தான் வச்சுருக்கேன். அதை பதிவு அடிக்கடி போட மாட்டேன், ஏன்னா இது கொடுத்தா கிடைக்காது அப்படின்னு சொல்லி போட மாட்டேன். 6ஆம் ஜார்ஜ் நிறைய போட்டுட்ருப்பேன். 7வது 8வது இதை விட ரேர், கிடைக்க மாட்டேங்குது. விக்டோரியா அதுக்கு ரேரு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதை விட ரேரு, மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி அதெல்லாம் அதை விட ரேரு. நாணயங்கள் வந்து பழங்காலத்து நாணயங்களை வாங்கவே முடியல. ஆனால் சில நண்பர்கள் ஒரு நாணயத்தை வாங்க, நான் இருக்கிறதுல கண்டிஷனாக நாணயம் கொடுத்துருவேன். நான் எனக்குலாம் வச்சுக்க மாட்டேன். முன்பக்கம் போட்ட போடுங்க, பின்பக்கம் போட்ட போடுங்க. ஒரு 70 ரூபா ஒரு நாணயம் சொன்னோம்னா ஒரு 35 ரூபாய்க்கு தருவீங்களா, 40 ரூபாய்க்கு தருவீங்களா, 45 ரூபாய்க்கு தருவீங்களா, 50 ரூபாய்க்கு தருவீங்களா? வாட்ஸ்அப் நிறைஞ்சு போச்சு மெசேஜ். என்னை கட்டணத்தை நான் கொடுத்துருவேனே என்ன. அப்புறம் ஒரு நார்மலான ஒரு காயினை கொடுங்க. இப்போ வந்து ஒரு 1919 வைங்களேன், 19 ஒரு நாணயத்தை கொடுங்க, 100 ரூபா சார், சரி 80 ரூபா போட்டுக்கோங்க அப்படிங்க. சரி ரைட்டு போயிட்டு போங்கன்னாங்க. ஒன்று கொடுங்க சொன்னால் அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ரேர் வருஷத்தை அனுப்ப சொல்கிறது. இங்கே இந்த நாணயம் சேகரிக்கிறத பற்றி நாங்கள் வந்து ஒரு புத்தகம் நேரடியாக இதில் இறங்கலை. இதில் வந்து அடிபட்டு மிதிபட்டு அவமானப்பட்டு கெஞ்சி கூத்தாடி நண்பர்களை சந்தித்து, வெளிநாட்டுக்காரனை சந்தித்து, அறிஞர்களை சந்தித்து, பல தொல்பொருள் ஆய்வுத்துறை ஆய்வாளர்கள் நேராக பார்த்து, தொல்பொருள் ஆய்வு கூடங்களுக்கு நேரில் சென்று ஏகப்பட்ட புத்தகங்களை வாங்கி படித்து, நியூமிஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பிலாட்டலிக்ஸ் அசோசியேஷனில் மெம்பர் ஆகி அதுக்கு பணம் கட்டி ஒவ்வொரு மாதமும் அந்த மீட்டிங்கில் போய் கலந்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச அந்த அறகுறை இங்கிலீஷோட அந்த படித்த பண்புள்ள அந்த லெஜண்டுகள்கிட்ட பேசி உட்காந்து நாளையும் பொழுதையும் கழித்து மணிக்கணக்கில் செலவழித்து ஒவ்வொரு நாணயங்களையும் பற்றி டைரியாக இருக்குது எழுதி வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாட்டு மன்னர் நாணயத்தையும் பற்றி எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த எங்களோட அனுபவத்துக்கு வந்து நீங்கள் உரிய மரியாதை கொடுக்கணும். அப்படியா அடிச்சுன்னு அதனோட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது எப்படி சார், இது எப்படி சார்னு சொல்லி. நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் நாணயத்தை 8,000க்கு கேளுங்க, உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. சரி ஒரு 2,000 குறைச்சி கேட்குறாருன்னு சொல்லி. நான் சொல்ல போகிறதே ஒரு நாணயம் 35 ரூபா, நீங்கள் அதை 25 ரூபான்னு தரீங்களா, 20 ரூபான்னு தரீங்களா, 15 ரூபான்னு தரீங்களா அப்படின்னு. இது வந்து கருவாட்டு கடை கிடையாது, மீன் வியாபாரம் கிடையாது, கூட குறைச்சி தர்றதுக்கு. இது வந்து வெரி வெரி ரேரு. இதை கலெக்ட் பண்ணால் தான் தெரியும். நீங்கள் வந்து
இன்றைக்கி வந்து ரூபாய்க்கு மரியாதை இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஒரு ரூ. 500 செலவழித்து ஒரு செட்டை நீங்கள் வாங்கிறீங்க. ஆனால் அந்த ரூ. 500 செலவழித்தா நான் இன்றைக்கி சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டு இந்த நாணயங்களை நீங்கள் வாங்கவே முடியாது. ஒரு தடவை ராமேஸ்வரத்தில் ஒரு ராமநாதபுரம் சேதுபதிக்கு பாத்தியப்பட்ட அரண்மனை அங்கே ஒன்று இருக்குது, இன்னும் இருக்குது, மேலவாசலில் இருக்குது. அங்கே ஒரு ஜப்பான்காரர் வந்து அங்கே உள்ள அந்த நிர்வாகிக்கு வந்து ஒரு ஜப்பான் காசு கொடுத்துட்டு போனார். அந்த தாமரைப்பூ போட்ட மாதிரி பூவாக போட்ட ஒரு ஓட்டக்காசு, ஜப்பானில் உள்ள ஒரு ஓட்டக்காசு. நான் தான் அவருக்கு கைடு, அந்த ஜப்பான்காரருக்கு. நான் அவரை வந்து கோயிலில் தரிசனம் பண்ணி வச்சு அனுப்பிச்சி விட்டுட்டு அவருக்கு எனக்கு ஒரு காயின் கொடுத்தாரு. எனக்கு 100 ரூபா 200 500 வாங்க மாட்டேன், அந்த ஃபாரின் காயின் தான் வாங்குவேன். நான் அதில் ஒரு கிறுக்கன் ஆகிட்டேன். அப்புறம் அந்த நிர்வாகஸ்தருக்கு ஓடி இங்கே ஒரு காயின் கொடுத்தாரு, அதையும் சேர்த்து வாங்கிட்டு போயிருன்னு சொல்லி தரவே மாட்டேன் மனுஷன். இப்போ எனக்கு ஜப்பான் காயின் ஒரு 100 காயின் இருக்குது. இதுவே ஜப்பான் காயின் தான், இதுவே ஜப்பான் நாணயம் தான், வெள்ளி நாணயம். அந்த ஒரு நாணயத்தை வாங்குறதுக்கு அந்த பாடுபட்டு 500 ரூபா தருவீங்களா அப்படி 2024 வருஷத்துக்கு முந்தி அந்த 10 ரூபாய்க்கு பெருமானமில் அந்த ஜப்பான் நாணயத்தை எனக்கு விலை மதிப்பு தெரியாமல் 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இன்னும் அது என்கிட்ட இருக்குது. மற்ற நாணயத்தை அப்புறம் கொடுப்பேன், அந்த நாணயத்தை கொடுக்க மாட்டேன். இது மாதிரி ஒவ்வொரு நாணயத்தையும் நீங்கள் ஃபீல்டில் இறங்கி மக்களை சந்தித்து தேடி அலைஞ்சு நீங்கள் இந்த 1/2 எங்கேயாவது வாங்கிட்டு வாங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு கடையிலையோ ஸ்டோர்லேயோ ஒரு அருங்காட்சியகத்தில் போய் இந்த 1/2 வாங்கிட்டு வாங்க பார்ப்போம். இந்த 1/2 பைஸ் வாங்கிட்டு வாங்க பார்ப்போம். 1/4 கூட நீங்கள் எங்கிட்ட ஒரு பழைய காலத்து பாத்திர கடையில் கூட நீங்கள் வாங்கிடலாம். இந்த 1/2 1/12 இதெல்லாம் நீங்கள் வாங்கவே முடியாது. நான் சில இடத்துல கிடைக்கிற சமயம் 100 இருக்குமா 100 கொடுண்டுருவேன், 200 இருக்கா 200 கொடுண்டுருவேன், கொடுன்னு சொல்லிடுவேன். அவர் தந்துடுவார். அந்த சமயத்தில் அதை வாங்கக்கூடிய பொருளாதாரம் நம்மகிட்ட இருக்கணும். ஒரு காயினுக்கு 25 ரூபா 100 காயின் அது 2500 ஆயிரும். இன்னொரு காயின் 25 அதில் 100 காயின் அது 2500 ஆயிரும். அப்போ டோட்டலாக அந்த இடத்துல ப்ரெசென்ட்டில் டக்குன்னு 5000 ரூபா கொடுக்கணும். 5000 கொடுத்து இங்கே வந்து அதை தேய்ச்சி பிறக்கி கொஞ்சம் பாலிஷ் பண்ணி ஃபோல்டர் போட்டு எழுதி ரேர் இல்லையா 1 மினிட்டா 2 மினிட்டா இது என்னென்னு பார்த்து ஒரு யூடியூப்பில் ஒரு சேனலில் பதிவையும் போட்டு ஒரு 50 ரூபா ஒரு 60 ரூபான்னு கொடுத்தா ஒரு 35க்கு தருவீங்களா, 40க்கு தருவீங்களா, 25க்கு தருவீங்களா அப்படின்னு பேரம் பேசிடுவீங்க. சரி, இனிமேல் பேரம் பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே வேலை கூட குறையெல்லாம் கொடுக்குறது கிடையாது. கூட கொடுத்தால் அதுக்கு தக்கன உழைப்பு அதில் இருக்கும். உழைப்பு இல்லைன்னா நீங்கள் கூட கொடுக்க முடியாது. நம்ம வந்து பெரிய பெரிய டீலர் கிடையாது, லட்சமாக காயின்ஸ் வாங்கி சேல் பண்ண முடியாது. யாருமே என்கிட்ட இப்போ இந்த காயின் என்ன விலை தெரியுமா, 500 இப்போ நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு வெறும் 100 400 குறைச்சி கொடுத்துருக்கேன். இந்த காயின் நீங்கள் 500 கொடுத்தாலும் வாங்க முடியாது, நான் வெறும் 100 தான் கொடுத்துருக்கேன். மொத்தம் 5 காயின் சேர்ந்துமே உங்களுக்கு 600 700 சொல்லியிருக்கேன். எவ்வளோ சொன்னோம்னு எனக்கு தெரியல. என்ன அவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் சீப்பாக கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு 100 காயின் வாங்கினீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 30 35 போட்டு கொடுத்துருவாங்க. 100ஐயும் நீங்கள் 3500 கொடுத்து வாங்கணும். நீங்கள் 3500 கொடுத்து அந்த 100 வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வருஷமே இருக்காது, எல்லாம் காமன் வருஷமாக இருக்கும். அந்த 100 காயின்லேயுமே 10 வருஷம் இருக்கும். பாக்கி 90 காயின் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். அந்த 90 காயினுமே இந்த 10 வருஷத்தில் உள்ள வருஷங்கள் தான் இருக்கும். ஒரே வருஷத்தில் நிறைய நாணயங்கள் வாங்கிட்டு போய் ஒரே ஆள் என்ன செய்ய போகிறீங்க, இப்போ நான் வந்து 100 பேர்ட்டு கொடுத்துருவேன். யார்கிட்டையாவது ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா 3 வாரத்துக்கு ஒருக்கா ஒரு பதிவை போட்டு கேட்குற ஆளுகளுக்கு நான் செட்டாக கொடுத்துருவேன். நீங்கள் ஒரே ஆள் வாங்கிட்டு போய் என்ன செய்ய போகிறீங்க? இப்படி வாங்கி தான் என்கிட்ட இப்போ பல லட்சத்துக்கு கிடக்கு காசு. என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாமல் முடிச்சுட்ருக்கேன். ரைட்டு, வாங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து 5ஆம் ஜோதி ஒரு செட்டு வாங்கணும்னு வாங்கிக்கோங்க. இந்த நாணயம் வந்து 10,000 ரூபா, ஏன் நாட் ஃபார் சேல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இது வந்து என்கிட்ட இருக்கட்டும். வேணுங்க 10,000 கொடுத்து வாங்கிக்கோங்க. இது வந்து இன்னொரு நாணயம் சொன்னேன்ல, இது வந்து என்கிட்ட இருக்கட்டும். இப்போ வேணும்னா 10,000 கொடுத்து வாங்கிக்கோங்க. விளையாட்டு சொல்லணும்னு நினைக்க வேண்டாம், உண்மையிலே சீரியஸாக ப்ராமிஸாக சொல்கிறேன். அந்த 8 அண்ணாலாம் 1000 ரூபாய்க்கு வேணுமா, அந்த 8 அண்ணா வந்து உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வேணுமா, இதே மாதிரி இருக்கும். 100% இதே மாதிரி இருக்கும். இதெல்லாம் பெரிய பெரிய லெஜெண்டரில் காமிச்சு உண்மையாக டூப்ளிகேட்டுன்னு தெரிஞ்சு வாங்கினது. இதேமாரி நான் இன்னும் வச்சுருக்கேன். வெறும் 1000 ரூபா தான். என்னை ஏமாற்றிட்டு போனவங்க அதையும் நான் 2 பேர்கிட்ட கொடுத்துட்டு மாதிரி அவங்க சார் இது வந்து டூப்ளிகேட்னு சொல்லாங்க சார், தயவுசெய்து திருப்பி கொடுத்துருங்க, இருந்தாங்க உங்கள் ரூபா அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டேன். நான் நம்மகிட்ட வந்து அவங்க ஏமாறுதாங்கன்னு நினச்சி 1000 ரூபாயை கொண்டாங்கன்னு சொல்லி நான் சிரிச்சுக்கிட்டே வாங்க, கடைசி அந்த 1000 வேஸ்ட்டாக போச்சு. என்கிட்ட கிடக்கு ஒரு 3-4 நாணயம் கிடக்கு. இது நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும்.
என்ன தெளிவாக பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களோட நண்பர்கள் லெஜெண்டுகள்கிட்ட காட்டுங்க. இது உண்மையா பொய்யா, உண்மையான நாணயமா டூப்ளிகேட் நாணயமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் வந்து நல்ல ப்ரூஃப் பண்ணி உங்களுக்கு நிம்மதி இது உண்மையான நாணயம் தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் வாங்கினா போதும். நன்றி.